வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜிடபிள் பிக்கிள் பாருங்கள். அதுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக காய்கறியெல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட் இருந்த காய்கறியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வந்தோம்னாலே சேர்ந்துடும். அதை நம்ம காலிஃப்ளவர் இருக்குது, பட்டாணி இருக்குது, அவரைக்காய், கொத்தவரங்காய் அதில் போட்டிருக்கேன். கலரில் தெரிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ போட்டுக்கலாம். முள்ளங்கி இருந்தால் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், எது இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு, பெரிய பூண்டுங்கிறதுனால ஒரு பூண்டை உரித்து மூணாக தடுத்து வச்சுருக்கேன். இங்கே எலுமிச்சம்பழத்தை 2 எலுமிச்சம்பழம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நாம் இதில் சேர்க்க போகிறோம். ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் ஊறுறதுக்கு ஒரு 10 நாளாவது எடுக்கும். மிச்ச காயெல்லாம் ஊறிடும். எடுத்து வச்சுருக்குது அவன் அப்படியே துணியில் எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா துணியில் உணர போட்டிருக்கேன். நல்லா உணரட்டும். அவன் அப்படியே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம், வதக்கெல்லாம் போகிறதில்ல. அதனால் நல்லா உணர்ந்ததாக இருக்கணும். சின்ன மிக்ஸி ஜார், இது சின்ன மிக்ஸி ஜாரில் வறுத்த பெருங்காயம், வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை தூளாக அரைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம இது போல் பொடி பண்ணியாச்சு, இதில் கொட்டிக்கலாம். அப்படியே நல்ல கமகமன்னு வாசனை அடிக்குது. இப்போ இதில் கொட்டியாச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. கூட வினிகர் சேர்க்க போகிறேன். ஒயிட் வினிகர் தான் நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு ரெட் கலர் வினிகர் கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். $100 ml சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த பெரிய ஸ்பூனால் 10 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். ஒரு 250 ml நல்லெண்ணெயில் கடுகு பொரிய விட்டுருக்கேன். இது ஆறின பிறகு ஊறுகாயோடு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஊறுகாய் எண்ணெய் மிதக்க இவ்வளோ எண்ணெயாவது இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாது. ரெடி ஆகிடுச்சு. இதை இனிமேல் கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வைங்க. அப்போ தான் நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுபோல் ஈரம் இல்லாத ஸ்பூனும் கையெல்லாம் வைக்காமல் இருந்தால், ஈரம் படாமல் இருந்தால் இது நிறைய நாளைக்கு இருக்கும். இல்லைனாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.